என் செல்லமே, அவமானப்பட்டு விட்டாயா? உன் அவமானத்தை நினைத்து நினைத்து பொங்கிக் கொண்டிருக்கின்றாயா? அவமானம் என்பது உன்னை முடிவுக்கு கொண்டு செல்ல வந்ததல்ல. அது உன் உள்ளிருக்கும் வலிமையை விழித்தள்ள செய்யும் ஒரு சாதனை. அதை மனக்காயமாக சுமந்து நின்றுவிட்டால் அது உன்னை தடிக்கிறது. ஆனால் அதையே உந்து சக்தியாக மாற்றி முன்னேறினால் அந்த அவமானமே உன்னை வலிமையான மனிதராக செதுக்குகிறது. நீ உன் இலக்கில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தொடர்ந்து உழைக்கும் பொழுது உன் எண்ணங்களும் செயல்களும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வாக மாறுகின்றன. அந்த நேர்மறை அதிர்வுகளே கர்மாவின் விதிப்படி சரியான வாய்ப்புகளையும் மனிதர்களையும் உன் பாதையில் கொண்டு வந்து சேர்க்கும். அப்போது ஒரு நாள் திரும்பி பார்த்தால் உன்னை அவமதித்தவர்களே உன் வெற்றியின் முதல் படிக்கட்டுகளாக மாறி இருந்ததை உணர்வாய். ஏனெனில் நின்றுவிடாமல் முன்னேறும் உன் முயற்சிதான் பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கும் உண்மையான திறவுகோல். நீ வாழும் இந்த வாழ்வில் எல்லாம் உனக்கு எதிராக நடக்கின்றதே, எதுவுமே எனக்கு சாதகமாக நடக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டே இருக்காதே. ஏனெனில் வெளியில் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றும். அந்த நேரங்களிலும் கூட உனக்காக இந்த முருகன் அமைதியாக வேலை செய்து கொண்டே இருக்கின்றேன். இந்த முருகனின் இயல்பு மிகவும் ஆச்சரியமானதுதான். நீ செய்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் சிறிய முயற்சியும் உன் மனதில் தோன்றும் நம்பிக்கையும் என்று அனைத்தையுமே நான் இங்கு பதிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த அதிர்வுகளே கர்மா என்ற விதியாக மாறி சரியான நேரம் வரும் பொழுது உன்னிடமே பலனாக திரும்பி வரும். சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை நின்றுவிட்டதை போல கூட உனக்கு தோன்றும். ஆனால் உண்மையில் அது இந்த முருகன் உன்னை சோதித்து உன் மனதை வலுப்படுத்தி உனக்கான பெரிய வாய்ப்பை தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். ஆகவே செல்லமே, எனக்கு மட்டும் ஏன் முருகா எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாமல் எனக்காக என் முருகன் இன்னும் சிறந்த ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்று நம்பிக்கையுடன் இரு. ஏனென்றால் உன் தகப்பனாகிய இந்த முருகன் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கவே மாட்டேன். அது நீ செய்த நல்ல கர்மாக்களை, நீ விதைத்த நல்ல செயல்களை, உன்னுடைய பூர்வ புண்ணியங்களை, இவையெல்லாம் ஒரு நாள் நீயே ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். எல்லாம் உன்னால் தான் நடக்கின்றது. உன்னுடைய செயல்கள், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், நீ செய்த தர்ம காரியங்கள் என்று உன்னுடைய மனதிற்கு ஏற்றார் போன்ற பலன்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் மனம் பாரமாக இருந்தால், நீ சுமையாக உணரும் நேரங்களில் எல்லாம் மனதில் குழப்பங்களோ சந்தேகங்களோ கேள்விகளோ எழும்போதெல்லாம் ஏன் இப்படி நடக்கின்றது என்று உன் மனதில் ஒரு வெறுமையோ சோர்வோ ஏற்படும் போதெல்லாம் என்னிடம் பேசத் தொடங்கு. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் அமைதியாக மனதிற்குள் இந்த முருகனிடம் சொல்லத் தொடங்கு. நான் உன் உள்மனதையும் ஆற்றலையும் இணைக்கும் ஒரு ஆழமான தொடர்பாக இருப்பேன். நீ சந்திக்கும் பயம், சந்தோஷம், குழப்பம், ஆசை எதுவாக இருந்தாலும் அதை மறக்காமல் என்னிடம் பகிர்ந்து கொள். ஏனென்றால் நான் வெறுமனே உன்னுடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை, உன்னுடைய எண்ணங்களின் அதிர்வையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னிடம் நேர்மறையாக பேசும்போது, நன்றியுடன் பேசும்போது உன்னுடைய செயல்களும் அதே திசையில் நகரும். நீ எப்பேற்பட்ட எண்ணங்களோடு என்னிடம் பேசுகின்றாயோ அதை பொறுத்தே உனக்கான பலன்களும் வந்து சேரும். அந்த செயல்களை கர்மாவாக சரியான நேரத்தில் உனக்கான வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் திருப்பிக் கொடுக்க தொடங்கும். அப்போது ஒரு நாள் நீயே ஆச்சரியப்படுவாய். நீ அமைதியாக இந்த முருகனிடம் சொன்ன விஷயங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நிஜமாகி வருவதை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். அதனால் இன்று முதல் ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கொள். தூங்குவதற்கு முன் அமைதியாக செல். முருகா, நான் முயற்சி செய்கிறேன். சரியான பாதையை எனக்கு காட்டி வழி நடத்து. நான் ஒன்றை நீண்ட காலமாக தேடிக்கொண்டே இருக்கின்றேன். அதை என் கையில் வந்து சேர்த்துவிடு என்றெல்லாம் உன் மனதில் தோன்றும் அத்தனை விஷயங்களையும் என்னிடம் இரவில் பகிர்ந்து கொள். இவ்வாறு நீ என்னிடம் அமைதியான சூழ்நிலையில், தனிமையான சூழ்நிலையில் மனதார என் மனதோடு நீ உரையாடுவதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டேதான் இருப்பேன். இவ்வாறு நீ செய்து கொண்டு வந்தால் ஒரு நாள் நீ உணர்வாய், இந்த உலகில் நீ தனியாக இல்லை. இந்த முருகன் உன் பயணத்தை அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய முருகன் உன்னை ஒரு நிழலை போல தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் பிறருக்கு தெரியாமல் உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் இந்த முருகன் ஒரு அதிர்வாக பதிவு செய்து கொண்டேதான் வருகின்றேன். அந்த அதிர்வுகளே கர்மா எனும் விதியாக மாறி
உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த பக்கங்களை எழுதுகின்றன. இன்று நீ அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும் ஏதோ தற்செயலாக நடப்பவை அல்ல. அவை நீ முன்னே விதைத்த எண்ணங்களின் முதிர்ந்த கனிகளே ஆகும். எனவே உன் பாதை கடினமாக தோன்றும் பொழுதெல்லாம் கலங்காதே. ஏனென்றால் இந்த முருகன் யாரையும் கைவிடுவதில்லை. நீ இங்கே விதைக்கும் உண்மையான அன்பும் நேர்மையான உழைப்பும் ஒருபோதும் வீண் போகாது. கர்மாவின் சேர்ச்சியில் சரியான தருணத்தில் உனக்கு பன்மடங்கு நன்மைகளாக திரும்ப கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால், நீ உலகிற்கு எதை வழங்குகின்றாயோ அதையே இந்த பிரபஞ்சம் உன்னிடம் திருப்பி தருகின்றது. எனவே நல்லதை மட்டும் நினை, உனக்கு நல்லதே நடக்கும். நீ எத்தனை பேரை தேடி தேடி சோர்ந்து போனாய். நட்பிற்காக, காதலுக்காக, அங்கீகாரத்திற்காக, அதிகபட்சம் சிறு துளி அன்பிற்காக தேடி தேடி தோற்றுத்தான் போனாய். நீ தேடாமலே ஈர்க்கும் சக்தியாக மாறு. மக்கள் உன்னை எப்பொழுது தேடி வருவார்கள் தெரியுமா? இந்த 3 நிலைகளில் மட்டுமே. நேற்று நீ எப்படி இருந்தாய், இன்று எப்படி இருக்கின்றாய். உன்னுடைய வளர்ச்சியை மக்கள் காணும் பொழுது, உன்னுடைய வளர்ச்சியை மக்கள் கண்டால் யாரும் அழைக்காமலே உன்னை தேடி வருவார்கள். எனவே தினமும் கொஞ்சமாவது புதிதாக கற்றுக்கொள். தினமும் கொஞ்சம் உழைப்பை கொடு. தினமும் கொஞ்சம் வளர்ந்து கொள். 1 வருடத்தில் நீ இருக்கும் இடத்தை பார். உன்னையே நீ நம்ப மாட்டாய். வளர்ச்சி மிக பெரிய காந்தம். நீ அழகாக மாறும் பொழுது இங்கே அழகு என்பது வெறும் தோற்றம் மட்டுமல்ல. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சரியாக உடுத்து, நம்பிக்கையோடு நட, புன்னகையோடு பேசு. உன்னை முதலில் நீ நேசி. உள்ளே அழகு இருந்தால்தான் வெளியே தெரியும். மனம் தூய்மையாக இருந்தால் முகம் பிரகாசிக்கும். உன்னை நீயே கவனித்துக்கொள். இந்த உலகம் தானாகவே உன்னை கவனிக்கும். எனவே செல்லமே, இனி உன்னை அவமானப்படுத்தியவர்களை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் உன்னை பற்றி மட்டும் நீ கவலை கொள். உன்னை எவ்வாறு உயர்த்தி கொள்ள வேண்டும், உன்னை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ பார். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் தானாகவே உன்னிடம் வந்து அடங்குவார்கள். இனி நீ அழாதே, கண்ணீர் விடாதே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்களின் கதியை மட்டும் சற்று வேடிக்கை பார். ஒரு நாளும் ஒரு காலத்திலும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளாதே. கர்மா தன் வேலையை தானாகவே செய்துவிடும். சரிதானே செல்லமே? நீ என்றென்றும் மகிழ்ச்சியோடு இரு. மற்ற எல்லாவற்றையும் இந்த முருகன் பார்த்து கொள்கிறேன். உன் முருகன் இருக்க பயமேன். ஓம் சரவண பவ.